Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நாம சிக்கன் ஸ்வீட் கான்செப்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட அப்டேட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ நாம சிக்கன் ஸ்வீட் கான்செப்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? தேவையான பொருட்கள்: க்ரீம் கார்ன் 425 கிராம். க்ரீம் கார்ன் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதில் ஒரு டின் வாங்கிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் 50 கிராம், எக் ஒயிட்ஸ் 4, உப்பு 2 டீஸ்பூன், தண்ணி 2 லிட்டர், போன்லெஸ் சிக்கன் 400 கிராம். முதல்ல நாம் 500 ml தண்ணி, அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு, இது ரெண்டையும் போட்டு இதை கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடணும். இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் நாம் வெட்டி வச்சுருக்க சிக்கன் பீசஸை போட்டுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் சிக்கனை எவ்வளோ சின்னதாக வெட்டியிருக்கேன்னு. ஸோ நீங்களும் இதே மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. எல்லா சிக்கன் பீசஸையும் போட்டதுக்கு அப்புறமா அகெயின் நாம் இதை கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க வச்சு எடுக்கணும். இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா அதில் நாம் 1500 ml தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் தண்ணியை சேர்க்குறதுக்கு முன்னாடி சிக்கன் இந்த மாதிரி வெள்ளையாக வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ நாம் அதில் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அது ரெண்டையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அகெயின் இதை நாம் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். இது கொதிக்கிற கேப்பில் நாம் இப்போ முட்டையையும் கார்ன்ஃப்ளவரையும் ரெடி பண்ணிக்கலாம். எக் ஒயிட்ஸை இப்போ நாம் இதே மாதிரி கையில் தான் பீட் பண்ணணும். பீட்டர் யூஸ் பண்ணாதீங்க. பீட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா நிறையா நுரை வரும். அப்போ ஸ்வீட் கார்ன் சூப்புக்கு அது நல்லா இருக்காது. ஸோ மறக்காமல் இப்படி கையிலே பீட் பண்ணுங்கள். கையில் பீட் பண்ணும்போது முட்டையில் இருக்க இந்த திக்னஸ் போக வரைக்கும் நீங்கள் பீட் பண்ணால் போதும். இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க 50 கிராம் கார்ன்ஃப்ளவருக்கு 100 ml தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொதித்து வந்துக்கிட்டு இருக்க நேரம் இப்போ நாம் அதில் க்ரீம் கார்னை ஆட் பண்ணிக்கலாம். க்ரீம் கார்னை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். இந்த மாதிரி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவரை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் போட்டு இது கொதிச்சதுக்கு அப்புறமா இப்போ நாம் கேஸ் குக்கரை ஆஃப் பண்ணிடணும். கேஸ் குக்கரை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிக்கிட்டே நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டை இருக்கு இல்லையா, அதை இதோடு சேர்த்து ஆட் பண்ணுங்கள். முட்டையை ஆட் பண்ணும்போது மிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் எக் ஒயிட்ஸ் ஈவனாக எல்லா இடத்துலையும் இப்படி அழகாக ஸ்ப்ரெட் ஆகும். எக்கை போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அவ்வளோதான், இப்போ ஸ்வீட் கார்ன் சூப் ரெடி ஆகிரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிக்கன் ஸ்வீட் கார்ன் சூப் ரெடி ஆகிருச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அகெயின் இன்னொரு ரெசிபியோடு வரும் வரைக்கும் eat good and feel good.